Hello everyone, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம வந்து as like coding மாதிரி நம்ம வந்து Geeks for Geeksல சால்வ் பண்ணோம் இல்லைங்களா? அதைவே நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். Let's wait for others to join and then we will start our session. So I think after weekend நான் வந்து செஷன்ஸே வரல. So how was your weekends and how the உங்களுக்கு செஷன்ல சொல்றதெல்லாம் புரியுதா? So அந்த மாதிரி ஒரு பேசிக் கான்வர்சேஷனோட let's start our session. ஹாய்ங்க. Okay, let's start solving our problem. First problem, without segregating நம்ம வந்து நம்ம பாட்டுக்கு ஒரு ப்ராப்ளமா போலாம். இங்க நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து கம்பெனி பேசிஸ்ல இருக்குல்ல, அது எல்லாமே நம்ம சால்வ் பண்ணலாம். Until unless are you guys all ready? Conclusion to solve. I have been struggling lately to start with patterns like two pointer sliding. I don't know what mistake I do. I slip. I go back to ஓகே. ஆக்சுவலா நம்மளே வந்து இந்த ஸ்ட்ரகிள்காக ஒரு 2 வீக்ஸ் பிஃபோர்லாம் வந்து ஐ திங்க் நம்மளே வந்து நிறைய கான்செப்ட் பேசிஸ்ல வந்து லைவ் போனோம். ஹேவ் யூ வாட்ச்ட் இட்? ஓகே. இஃப் யூ வாண்ட் அந்த பேட்டர்ன் ரிலேட்டட்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்ரெடி டீச் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து நீங்க ஒன்ஸ் வேணும்னா கோ த்ரோ பண்ணி பாருங்க. இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். டவர் ஆஃப் ஹனாய் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? ஸோ டவர் ஆஃப் ஹனாய்ன்றது இப்போ நீங்க வந்து நார்மலா ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கும்போது டவர் ஆஃப் ஹனாய் வந்து நிறைய டைம் வந்து நம்ம கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. டவர் ஆஃப் ஹனாய்னு சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ அந்த ப்ராப்ளம் தான் நம்ம இப்போ வந்து சால்வ் பண்ண போறோம். ஓகேங்களா?
Okay, let's go on to the problem statement. நான் ஆக்சுவலாக வந்து தேர்ஸ்டே போகும்போது ஒன் ஆஃப் த ப்ராப்ளம் ஐ ஹாவன் சால்வ். ஐ மென்ஷன் நெக்ஸ்ட் லைவ்ல நான் சால்வ் பண்ணேன்னு சொல்லிட்டு ஃப்ரைடேவும் வரல அண்ட் தென் வந்து மண்டே ஆல்சோ ஐ ஹாவன் கம். ஸோ யாராச்சும் அந்த ப்ராப்ளம் ட்ரை பண்ணி பார்த்தீங்களா? ஐ ஃபர்காட் த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் ஆல்சோ. Okay. I think some of you tried, some of you அந்த லைவ்ல இல்லாம இன்னைக்கு வந்திருப்பீங்க. ஸோ இட் இஸ் ஃபைன். நம்ம வந்து டவர் ஆஃப் ஹெனாய் வந்து பார்க்கலாம். ஸோ யூ ஆர் கிவன் என் டிஸ்க் placed on a starting rod with the smallest disk on a top and the largest disk at the bottom. Smallest at the top and largest at the bottom. There are three rods: the starting rod, the target rod and the auxiliary rod. You have to calculate the minimum number of moves required to transfer all n disk from starting node to the target node following the rules. Only one node to be moved at a time. A disk can be placed on a top of a larger disk or an empty rod. A disk can be placed on a top of a larger disk or an empty rod. Return a minimum number of moves that needs to be complete the task. ஓகே, இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா 3 ராட் இருக்கும். ஓகேவா, மூணு குச்சி மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். யூ ஆர் கிவன் என் டிஸ்க் பிளேஸ்ட் ஆன் ஸ்டார்டிங் ராட். ஓகேவா, எத்தனை டிஸ்க் இருக்கோ அத்தனை டிஸ்கையும் வந்து ஸ்டார்டிங் ராட்ல கொடுத்துட்டாங்க. ஓகேவா, அந்த ஸ்டார்டிங் ராட்ல இருந்து நீங்க வந்து தேர் ஆர் 3 ராட்ஸ் இருக்கு. அந்த ஸ்டார்டிங் ராட்ல இருந்து யூ வாண்ட் டு கீப் இட் சம்திங் லைக் ஸ்மாலஸ்ட் டிஸ்க் ஆன் த டாப், லார்ஜஸ்ட் ஆன் த பாட்டம். பெரிய டிஸ்க் வந்து கீழே இருக்கணும், சின்ன டிஸ்க் அதுக்கு மேல இருக்கணும். ஓகேங்களா, அப்ப 3 டிஸ்க், ஒன்னு வந்து ஸ்டார்டிங் 3 ராடு இருக்கு. ஒன்னு ஸ்டார்டிங் ராடு, இன்னொன்னு டார்கெட் ராடு, அதுக்கு அடுத்து வந்து இன்னொன்னு ஆக்சிலரி ராடு. விச் மீன்ஸ் டார்கெட் ராட்ல நீங்க எல்லாத்தையும் பிளேஸ் பண்ணணும். ஆக்சிலரி ராட் இஸ் சம்திங் நம்ம வந்து ஹெல்பிங் ராட் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். Then we need to calculate the minimum number of moves required to transfer all the disk from the starting rod to the target rod. Auxiliary rod, as I have mentioned, it is a helping rod. Starting rodல இருந்து நம்ம போறதுக்கு டார்கெட் ராடுக்கு போறதுக்கு அந்த ஆக்சிலரி ராடை நீங்க வந்து ஹெல்பிங்க்கு எடுத்துக்கலாம். ஓகேவா, இப்போ தேர் ஆர் சம் கண்டிஷன்ஸ் யூ நீட் டு ஃபாலோ. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அட் அ டைம்ல ஒரு டிஸ்க் தான் வந்து உங்களால ஸ்விட்ச் பண்ண முடியும். ஓகேவா, அட் அ டைம்ல ஒரு டிஸ்க் தான் உங்களால வந்து ஸ்விட்ச் பண்ண முடியும். அண்ட் தென் வந்து நீங்க வந்து இந்த டார்கெட் ராடுக்கு வர்றதுக்கு நீங்க ஆக்சிலரி ராட்ல ஹெல்ப் எடுப்பீங்க இல்லையா? அப்ப எடுக்கும்போது யூ நீட் டு பிளேஸ் த லார்ஜர் டிஸ்க். ஐ மீன் a disk can be placed only on the larger disk. அதாவது பெரிய டிஸ்க் மேல தான் சின்ன டிஸ்க் வைக்கணும், சின்னது மேல பெருசு வைக்க கூடாது. அப்படி இல்லைன்னா வந்து எம்டி ராட்ல நீங்க வந்து அந்த டிஸ்க பிளேஸ் பண்ணலாம். Now you need to find எவ்வளோ மினிமம் நம்பர் ஆஃப் மூவ்ஸ் needed to complete the task. So I think இது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்க மாதிரி இருக்கும். Let me go to paint and explain you. Okay, my screen is visible. இப்ப ஃபர்ஸ்ட் வந்து 3 ராட் அப்படின்னா இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 3 ராட்ல ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா ஸ்டார்டிங் ராட், and here it is a auxiliary rod and here it is a target rod. ஓகேவா, இப்போ உங்ககிட்ட வந்து டிஸ்க் எத்தனை டிஸ்க் வேணாலும் நான் கொடுத்துருப்பேன். இப்ப வந்து ஒரு 5 டிஸ்க்னு வச்சுக்கோங்க. 5 டிஸ்க் இருக்கு. இதே மாதிரி லார்ஜஸ்ட் கீழையும் ஸ்மாலஸ்ட் மேலையும் இருக்கிற மாதிரியாக நீங்க வந்து உங்க டார்கெட் ராட்ல வந்து நீங்க பிளேஸ் பண்ணணும்.
அதுக்கு நீங்க இந்த ஆக்சிலரி ராட ஹெல்ப்புக்கே எடுத்துக்கலாம். ஆக்சிலரி ராட நீங்க அதுக்கு ஹெல்ப்புக்கே எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்ப ஆக்சிலரி ராட நீங்க ஹெல்ப்புக்கு எடுத்துக்கும் போதும் அந்த ஆக்சிலரி ராட் ஷுட் ஆல்சோ ஃபாலோ சம் சர்டன் கண்டிஷன்ஸ். இப்ப வந்து நீங்க இந்த பெரிய ராட், இந்த சின்ன ஃபர்ஸ்ட் ராட எடுத்து நீங்க சிம்பிளி இங்க வைக்கணும், வச்சிடலாம் அப்படின்னா ஓகே, வச்சிடலாம். எம்டி ராட்ல யூ கேன் கீப். ஆனா இந்த ஸ்மால் ராட் மேல யூ கேனாட் பிளேஸ் த பிக் ராட். ஸோ த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து பிக் ராட் மேலதான் ஸ்மால், பிக் மேலதான் ஸ்மால் இருக்கணும், பிக் டிஸ்க் மேலதான் ஸ்மால் டிஸ்க் இருக்கணும். ஸோ லார்ஜஸ்ட் டிஸ்க் என்னைக்குமே வந்து ஸ்மாலஸ்ட் டிஸ்க் மேல இருக்கக்கூடாது. ஓகேவா? ஓகே, ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் கண்டிஷன். எம்டி ராட்ல நீங்க வைக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்து லார்ஜஸ்ட் ராட் மேல ஸ்மாலஸ்ட் ராட் வைக்கலாம். ஆனா ஸ்மாலஸ்ட் மேல லார்ஜஸ்ட் ராட் வைக்க கூடாது. அண்ட் அனதர் திங் இஸ், நீங்க மொத்தமா வந்து இந்த 4ஐயும் தூக்கி நான் இங்க வச்சுட்டு இந்த 1 நான் வந்து டார்கெட்ல வைக்கலாமான்னு கேட்டா நோ. ஒன்லி 1 ராட் அட் அ டைம் யூ நீட் டு ஸ்விட்ச். தோஸ் ஆர் ஆல் த கண்டிஷன்ஸ் which we need to follow. ஓகேங்களா? அப்ப இந்த கண்டிஷன் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு யூ வாண்ட் டு டெல் தட் மினிமம் நம்பர் ஆஃப் moves you took to arrange the disk in the target rod. ஓகேவா? ஓகே, டவர் ஆஃப் ஹனாய் இதுதான். இப்ப இந்த ப்ராப்ளம நம்ம வந்து சால்வ் பண்ணணும். So how we can solve this? இப்ப இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து என்னோட ராட் வந்து ஒரே ஒரு ராடா, ஐ மீன் ஒரே ஒரு டிஸ்க தான் எனக்கு கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணும். ஃபார் தட் இஃப் n is equal to 1 சொல்லி நான் செக் பண்றேன். இஃப் n which is equal to 1 செக் பண்றேன். இஃப் இட் இஸ் 1, நான் என்ன பண்ணுவேன், ஒரே ஒரு டிஸ்க் தான் இருக்கு அப்படிங்கும் போது ஐ கேன் மூவ் இட், ரைட்? அப்பனா நான் வந்து இஃப் யூ வாண்ட் யூ கேன் கிவ் system.out.println or else வந்து இட் இஸ் கோயிங் டு ரிட்டர்ன் அன் இன்டீஜர். அப்ப நான் என்ன பண்றேன்னா ரிட்டர்ன் 1ன்னு சொல்லி கொடுத்துட்றேன். ரிட்டர்ன் 1 மீன்ஸ் அதாவது ஒரே ஒரு டிஸ்க் தான் இருக்கு அப்படின்னா. இஃப் யூ சே ஒன்லி 1 டிஸ்க்னா எனக்கு ஆக்சிலரி கூட தேவையில்லை, நான் வந்து சிம்பிளி டார்கெட் குள்ள போய் பிளேஸ் பண்ணிடுவேன். தட் இஸ் வாட், ஒரே ஒரு டிஸ்க் இருந்துச்சுன்னா then it should have only one number of move. ஓகே, இப்போ நான் பேஸ் கண்டிஷன் செக் பண்ணிட்டேன். பேஸ் கண்டிஷன் செக் பண்ணதுக்கு அப்புறமா நான் என்ன பண்ணணும்னா this algorithm, the problem can be solved in a way like recursion மூலமா நம்ம சால்வ் பண்ணலாம். ரிகர்ஷன் அப்படிங்கும் போது நான் வந்து அதே மெத்தட எகைன் அண்ட் எகைன் கால் பண்றதுக்கு பேர் தான் ரிகர்ஷன் சொல்லியிருக்கோம், கரெக்டுங்களா? இப்போ நான் வந்து இன்ட் மூவ்ஸ்ன்னு சொல்லி ஒரு வேரியபிள் டிஃபைன் பண்ணி விச் இஸ் ஈக்குவல் டு நான் இனிஷியலி 0ன்னு கொடுத்துட்றேன். ஓகேவா? இனிஷியலி இன்ட் மூவ் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ நான் என்ன பண்றேன்னா மூவ்ஸ் பிளஸ் ஈக்குவல், நான் என்ன பண்ணுன்னா ஐ வாண்ட் டு மூவ் n-1 disk from source to the auxiliary. அதாவது இப்ப என்கிட்ட வந்து 5 ராட்ஸ் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த கீழே இருக்க ராடை தவிர மிச்ச எல்லா ராடையும் ஐ வாண்ட் டு ஸ்விட்ச் இட் டு த ஆக்சிலரி. கரெக்டா? இப்போ நான் அதை ஆக்சிலரிக்கு டார்கெட் பண்றேன் அப்படின்னா நான் ஆக்சிலரிக்கு நான் ஸ்விட்ச் பண்ணணும்னா ஐ கேன் டேக் த ஹெல்ப் ஆஃப் த டார்கெட். அப்ப நான் என்ன பண்றேன், இப்போ என்கிட்ட பெருசு, சின்னது, சரி ஓகே 3 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ 3 மட்டும் நம்ம வச்சு சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து யூ நீட் டு ஸ்விட்ச் all this to n-1, not the last one, all this first and second. Okay, all this first and second from the source to auxiliary. அப்ப நான் என்ன பண்றேன்னா I am taking this and keeping it in the target. நீங்க வந்து ஆக்சிலரியில மட்டும்தான் பண்ணுமான்னு கேட்டா கிடையாது, you can take the help of target also. ஓகே, டார்கெட்ல நான் வச்சிடுறேன். அதுக்கு அடுத்து இந்த கீழே இருக்கு இல்லையா, இதை நான் வந்து இங்க வைக்கணும். then what I can do is I can take this rod from this and இங்க place பண்ணலாம். now the condition is
ஸ்மால் லார்ஜஸ்ட் மேல ஸ்மாலஸ்ட் இருக்கணும் அப்படின்றது தான் என்னோட கண்டிஷன். அப்போ இது இங்க சாட்டிஸ்ஃபை ஆகிடும். இப்போ நான் n+1 எடுத்ததுக்கு அப்புறமா திஸ் பிக்கஸ்ட் லார்ஜஸ்ட் டிஸ்கை நான் எங்க கொடுப்பேன், என்னோட டார்கெட்ல லார்ஜஸ்ட் டிஸ்கை நான் பிளேஸ் பண்ணிடுவேன். ஸோ இதை நான் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்கு நான் என்ன பண்ணணும்னா ஐ வாண்ட் டு ரைட் த ரிகர்சிவ் கால் ஹியர். இப்போ நான் எங்க பண்ணும், ஃபர்ஸ்ட் நான் இந்த சேம் மெத்தடை கால் பண்றேன், டவர் ஆஃப் ஹெனாய். இதுக்குள்ள நான் வந்து என்னோட வேல்யூ நான் என்ன கொடுப்பேன்னா n-1, பிகாஸ் n அங்கே தான் இருக்கணும். நான் டார்கெட்ல இருந்து ஆக்சிலரிக்கு நான் எல்லாத்தையும் ஸ்விட்ச் பண்ண போறேன். ஓகே, அண்ட் தென் ஃப்ரம்மும் அங்க அப்படியே தான் இருக்கும், 2வும் அப்படியே தான் இருக்கும், ஆக்சிலரியும் அப்படியே தான் இருக்கும். நான் வந்து என்னோட வேல்யூ மட்டும் ஸ்விட்ச் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணும், இப்போ நான் இதை ஸ்விட்ச் பண்ணதுக்கு அப்புறமா n+1 வந்து நான் ஆக்சிலரியில ஸ்விட்ச் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுனா ஐ வாண்ட் டு மூவ் த லார்ஜஸ்ட் டிஸ்க் டு த டார்கெட். அப்ப அதுக்கு நான் என்ன பண்ணும், ஐ வாண்ட் டு ஆட் மூவ் ++. நான் வந்து அந்த மூவை ஆட் பண்ணிடுறேன். ஆஃப்டர் திஸ் எகைன் நான் வந்து ஆக்சிலரியில இருந்து எகைன் நான் வந்து ஸ்விட்ச் பண்ணணுமா. எல்லா டைமும் வந்து இப்போ இது இருக்குன்னா இதை நான் என்னால் ஸ்ட்ரெயிட்டா இப்போ என் டார்கெட்ல நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணும், ஐ வாண்ட் டு ஸ்விட்ச் ஆல் திஸ் எகைன் பேக் ஹியர், ரைட்? அப்போ நான் என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் இருக்கிறத இங்க போடணும், அண்ட் தென் இதை நான் எகைன் இங்க கொண்டு வரணும். தென் வாட் ஷுட் ஐ நீட் டு டூ, ஐ வாண்ட் டு டூ லைக் this one should come here, and then நான் இதை வந்து இங்க கொண்டு வருவேன். ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து சோர்ஸ்ல இருக்க n-1 நான் n-1 ஆக்சிலரி கொண்டு வருவேன். அண்ட் தென் நான் என்ன பண்ணும், ஐ வாண்ட் டு ஸ்விட்ச் ஆல் த அதர் டேட்டாஸ் டு த டெஸ்டினேஷன், ரைட்? ஃப்ரம் ஆக்சிலரி டு டெஸ்டினேஷன் போகணும் இல்லையா, இது எல்லாமே ஆக்சிலரியில இருந்து டெஸ்டினேஷன் போகணும். அப்போ அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா சேம் திங் ஐ எம் கோயிங் டு டூ ஹியர். நான் வந்து இங்க ஒரு தப்பு பண்ணிட்டேன். ஃப்ரம்ல இருந்து ஆக்சிலரிக்கு போகணும். ஹூ இஸ் ஹெல்பிங் ஹியர், 2 இஸ் ஹெல்பிங் ஹியர். இங்க இப்ப என்ன பண்ண போறோம்னா மூவ்ஸ் பிளஸ் ஈக்குவல் டவர் ஆஃப் ஹெனாய் ஓப்பன் க்ளோஸ்ல n-1 தான். ஆனா இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆக்சிலரி ஹெல்பிங் ராட்ல இருந்து நீங்க 2க்கு போகணும் with the help of from. This is what we are doing, and we can return moves. இப்போ இதை நான் வந்து ரன் பண்றேன், கம்பைல் அண்ட் ரன் கொடுக்குறேன். See, expected and our output both are same. We can do submit. Okay, so do you guys understood this, or do we need do we need to show in IntelliJ by debugging? புரிஞ்சுச்சா? IntelliJல ஒன்ஸ் வந்து இதே கூட காப்பி பேஸ்ட் பண்ணி let's see. Okay, let me open IntelliJ once. Okay, 1 second, நான் IntelliJ ஓபன் பண்ணிக்கிறேன்.
ஓகே. இப்ப வந்து இந்த கோட நம்ம அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் சி, காப்பி. இங்க வந்து சிம்பிளி ஐ கிரியேட் அ டவர் ஆஃப் ஹெனாய்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். டவர் ஆஃப் ஹெனாய். ஓகே, பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் கொடுத்துட்டு string args நம்ம வந்து let us make this method as static. ஓகே, இப்போ இது வந்து இன்டர் ரிட்டர்ன் பண்ண போறதால இன்டர் ரிசல்ட் which is equal to டவர் ஆஃப் ஹெனாய், டவர் ஆஃப் ஹெனாய். ஃபர்ஸ்ட் வந்து n என்னது, we can say n as a number of disk. நான் வந்து 1 ன்னு கொடுக்குறேன். And then வந்து from is 1, 2 is 3 and 2. Auxiliary வந்து நம்ம 2 ன்னு கொடுத்துருவோம். Okay, now we can print the result. Let's first try running this. இப்போ இதோட அவுட்புட் வந்து நமக்கு 1ன்றது வந்துருச்சு. நம்மளோட ப்ராப்ளம்ல ஃபர்ஸ்ட் வந்து சப்மிட் கம்பைல் அண்ட் ரன் கொடுக்கும்போது என்ன இன்புட் கொடுத்தாங்கன்னு பார்ப்போம். n is equal to 2, அப்போ எக்ஸ்பெக்டட் இஸ் 3. ஓகே, இப்போ நம்ம வந்து 2ன்னு கொடுத்து டீபக் பண்ணி செக் பண்ணுவோம். ஐ எம் பிளேசிங் த டீபக்கர் ஹியர். இன்சைட் திஸ் மெத்தட்ல இன்ட் மூவ்ஸ்ல வைக்கிறேன் அண்ட் தென் வந்து இஃப்லையும் வைக்கிறேன். லெட்ஸ் ஸ்டார்ட் இட் வித் ரீபக்கிங். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து என்னோட வேல்யூவை நம்ம செக் பண்றோம். இட் இஸ் 2. அப்ப வந்து இந்த மெத்தட்குள்ள வராது. லெட்ஸ் டூ ஸ்டெப் ஓவர். ஃபர்ஸ்ட் வந்து மூவ்ஸ் வந்து நம்ம என்னன்னு எடுத்திருக்கோம், 0ன்னு எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் நீங்க போகும்போது மூவ்ஸ் வந்து I need to do plus. இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா டவர் ஆஃப் ஹெனாய் n-1. n-1 அப்படிங்கும்போது n-1னா என்ன, 2 - 1 which is equal to 1. இப்போ நான் இங்க என்ன கால் பண்ண போறேன், என்னோட மெத்தடை தான் நான் கால் பண்ண போறேன். என் மெத்தடை நான் கால் பண்ணும்போது என்னோட வேல்யூ 1ஆ இருக்கும்போது now currently my மூவ்ஸோட வேல்யூ வந்து 1ஆ மாறிடும். ஓகேங்களா? ஸோ 1ஆ மாறினதுக்கு அப்புறமா again it will come. It will this n-1 போட்டு நான் டவர் ஆஃப் ஹெனாய் போய் அந்த இங்க வந்து எனக்கு ரிட்டர்ன் ஆயிடுச்சு. அப்ப என்னோட மூவ்ஸ் வந்து நெக்ஸ்ட் போகும்போது இட் இஸ் 2. ஓகே, நவ் மை மூவ்ஸ் வேல்யூ இஸ் 2. இப்போ நான் என்ன பண்றேன்னா டவர் ஆஃப் ஹெனாய் n-1, n என்னது 2, 2 - 1 which is equal to 1 and then வந்து auxiliary 2 from. ஓகேவா? இப்போ வந்து என்னவா இருக்கும்னா என்னோட மெத்தட் கால் 1 then 2 1 2 1 1 2 3 1 அப்படி இருக்கும். அப்ப இது போகுமான்னு கேட்டா it will go and it is going to have return 1. ஆனா அந்த return 1 வந்து இங்க நீங்க பாத்தீங்கன்னா it is coming but moves ஓட value still 2. if you come here moves ஓட value is 3. அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா என்னோட அவுட்புட் வந்து 3ன்றது ரிட்டர்ன் ஆகும். ரிகர்ஷன் அப்படிங்கிறது எப்படின்னா இட் இஸ் கோயிங் டு கால். இப்ப வந்து இந்த ஸ்டாக் வந்து கிரியேட் ஆயிருக்கும். அந்த ஸ்டாக்ல இருக்கிற இப்ப நான் வந்து லெட் மீ ட்ரை டு எக்ஸ்பிளைன் யூ. இன்ஸ்டெட் ஆஃப் 2 வந்து நான் 5ன்னு கொடுத்துட்றேன். ஓகேவா? see here first நம்ம இதை வந்து ரன் ஆகி அவுட்புட் வந்துருச்சு தானே. ஓகே ஃபைன். now we start the debugging. ஓகே, see என்னோட வேல்யூ 1 இல்ல, then it is coming here in tower of Hanoi. first n-1 அப்படின்றது என்னது, now the n is 5, நான் வந்து n-1 4. அப்ப 4க்கு கிரியேட் பண்றேன். how the stack will be அப்படின்னு பாத்தீங்கன்னா
இப்ப என்கிட்ட ஒரு ஸ்டாக் இருக்கு. என்னோட n is equal to 4ன்றதுல எனக்கு இன்னும் ஆன்சர் எதுவுமே வரல. ஓகே ஃபைன். இட் இஸ் கோயிங் ஃபார் நெக்ஸ்ட். இப்ப வந்து n ஓட வேல்யூ என்னது? 3. Because n minus 1 வந்து நம்ம பண்றோம் இல்லையா? Again, int moves equal to 0, n minus 3. Then again it will come. 3, 2 இருக்கு. இப்ப 1ன்னு வருது. அப்ப எப்படி இருக்கும்னா என் ஸ்டாக் nக்கு 4, then 3, then 2, after that 1. ஓகேங்களா? இப்ப 1ங்கும் போது தான் எனக்கு வேல்யூ என்ன வரும்? 1. அப்ப 1ங்கும் போது எனக்கு வேல்யூ 1 வரும்போது நெக்ஸ்ட் இட் வில் கம். டவர் ஆஃப் ஹனா இப்ப வந்து மூவ்ஸ் எனக்கு எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மூவ்ஸோட வேல்யூ 0. இட் வில் கம் ஹியர். என்னோட மூவ்ஸ் வந்து 1. எகைன் இட் வில் கம். எகைன் இட் வில் கோ. அண்ட் இதே மாதிரி ப்ராசஸ் ஆகும். இப்ப என்னோட வேல்யூ என்னவா இருக்கும்? என்னோட வேல்யூ விச் இஸ் 1. தென் இட் வில் கம். ரிட்டர்ன் 1. After that again it will come. Likewise it is going to do it in that way. And எனக்கு வந்து ரிசல்ட் வரும்போது ரிகர்சிவா கால் பண்ணி ஒன்ஸ் எனக்கு வேல்யூ கிடைச்சதுக்கு அப்புறமா தான் எனக்கு இந்த 2, 3, 4 எல்லாமே ப்ராசஸ் ஆகும். அதுக்கப்புறமா தான் வந்து நம்மளோட ஹோல் வேல்யூ ஆஃப் மூவ்ஸ்மே வந்து எனக்கு ரிட்டர்ன் ஆகும். இப்ப 5 அப்படிங்கும் போது எனக்கு என்ன ரிட்டர்ன் ஆகுது? See, it is going again up. இங்க வந்து ரிட்டர்ன் சிம்பிளி வந்து ரிகர்ஷன்ல நீங்க ரிட்டர்ன் கொடுக்கறத அப்படியே ரிட்டர்ன் ஆகுமான்னு கேட்டா இல்ல. ரிட்டர்ன் நீங்க கொடுக்கும்போது நமக்கு வந்து ஜாவா கோட் படி தெரிஞ்சது என்னன்னா whenever we are giving return it will come out of the program. It will come out of that method. ஆனா இங்க ரிட்டர்ன் அப்படின்றது நான் ரிகர்சிவா கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் காட்டுக்க each and every method needs to give return. Then only it will move and it will work. Or else simply method return கொடுத்துருச்சு இங்க return கொடுத்துச்சுன்னா அது ப்ராசஸ் ஆகுமான்னு கேட்டா கிடையாது. It makes each and every call to return. See? இப்ப move ஓட வேல்யூ 4, 7, 8. Again it is going back to 0. Then it's coming. Each and every time it is coming, each and every method needs to return, then only it will come out of the method. Okay, let's see. I can mute and play this. So this is how we can solve the Tower of Hanoi problem. Is everyone clear? It is going 31 moves. Each and every time disk வந்து நான் switch பண்ணி பண்ணோம் இல்லையா? That's why it is taking 31 moves. Is it everyone clear on this? So everyone are clear on this Tower of Hanoi issue? Okay. இந்த டவர் ஆஃப் ஹனாய் வந்து எனக்கு ஸ்டில் ஐ ரிமெம்பர் ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் காலேஜில் பைத்தனில் நாங்கள் லேர்ன் பண்ணோம் டவர் ஆஃப் ஹனாய் அப்படின்றது. இது வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு 8 மார்க்ஸ் தான், 8 to 16 மார்க். ஐ எம் நாட் ரிவைனிங் தட். பட்
ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டா காலேஜஸ்ல எல்லாம் வந்து பிளேஸ்மெண்ட் அப்பெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிகர்சிவ் ப்ராப்ளம் இது. Okay, let's go on to the next one. இந்த ப்ராப்ளம் பாருங்க, ஃப்ளிப்கார்ட், மைக்ரோசாஃப்ட், மேக் மை ட்ரிப்ல எல்லாம் கேட்டிருக்காங்க. Okay, then unique number 1. You need to buy this course. Okay. கன்வெர்ட் ஜிக்ஸாக் இதுதான் வந்து நம்ம எஸ்டர்டே பார்த்துட்டு போடாம விட்டுட்டோம். Okay. Sum of middle of this two sorted arrays. So you have given two sorted integer arrays, array 1 and array 2 of the same size. Find the sum of the middle element of two sorted arrays ARR1 and ARR2. So what this is means na நமக்கு வந்து ஒரு sorted array கொடுத்திருப்பாங்க. Sorted array and both the sorted array is going to have same size, which means length வந்து சேமா தான் இருக்கும். அதுல நான் மிடில் எலமெண்டோட சம், ரெண்டு அரேலையும் மிடில் எலமெண்டோட சம் வந்து நான் ஃபைண்ட் பண்ணணும். So this question seems to be very easy because வந்து நம்ம n divided by 2 போட்டுட்டு middle element find பண்ணி நம்ம add பண்ணிரலாம்னு நினைக்கிறேன். But is there any optimized solution apart from that? My solution is something, இப்ப வந்து n by 2, இப்ப வந்து ARR1 இருக்கா, into n which is equal to ARR1 dot length, then int m which is equal to ARR2 dot length, then int mid1 ன்னு சொல்லி எடுத்துப்போம், mid1 which is equal to n by 2 and int mid2 which is equal to m by 2. ஓகேங்களா? Result should be like m plus mid1 plus mid2. Return mid1 plus mid2. இது வந்து நம்ம நார்மலா யோசிக்கிற அப்ரோச். இது தாண்டி ஏதாச்சும் இருக்கா? இது ஃபர்ஸ்ட் ரன் ஆகுதான்னு பார்ப்போம். இது ரன் ஆகல. Our output is 4. How? System dot out dot. Okay, got it. It should be not mid1 plus mid2, ARR of mid1, ARR1 of mid1 plus ARR2 of mid2. Okay, இப்போ நம்ம ரன் பண்ணுவோம். Your output is 9, expected is y, length, sys dot out dot println of ARR of mid1. Sorry, ARR1 of mid. அதே மாதிரி ARR2 of mid2 நமக்கு வேணும். Okay, let's run this. So first one ஓட mid வந்து 4, second one ஓட mid வந்து 6. கரெக்ட். ஆனா இங்க ஏன் 9ன்றது அவுட்புட் வந்திருக்கு? 4 plus 5ன்னு எடுத்திருக்காங்களா? 4 5ன்னு எடுத்திருக்காங்க. பட் how it is possible? questionல ஏதாச்சும் கொடுத்திருக்காங்களா? Two sorted array of the same size.
The merged arrays looks like this. Sum of middle element. Find the sum of middle element of two sorted arrays ARR1 and ARR2. Okay. நம்ம வந்து எப்பயும் போல கொஸ்டினை வந்து தப்பா புரிஞ்சிட்டோம். Given two sorted array. அந்த அரேவை நீங்க வந்து சேம் சைஸ்ல இருக்கு. அந்த அரேவை வந்து எகைன் merge பண்ணி மிடில் எலிமெண்ட்ஸ் என்னவோ அதை நம்ம ஃபைண்ட் பண்ணும். ஆனா வந்து நம்ம கொஸ்டின், ஸோ திஸ் இஸ் த திங் ஐ ஆல்வேஸ் டூயிங். கொஸ்டின் படிக்கிறேன், பட் கொஸ்டினை நான் கிளியரா பாக்குறது இல்ல. தட் இஸ் த இஷ்யூ. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், int n which is equal to arr1 dot length ன்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் பண்ணிப்போம். arr1 dot length. ஓகே, இது நம்ம பேசிக்கா எப்பயும் பண்ற மாதிரி பண்ணியாச்சு. Then I can keep two pointers int I which is equal to 0 and int j which is equal to 0. ரெண்டு pointers நான் செட் பண்ணிருக்கேன். ஓகே ஃபைன். Then வந்து I want to have previous and next also. Next வேணா previous and current வச்சுக்கலாம். int previous which is equal to 0 and int current which is equal to 0. ஓகேங்களா? ஓகே ஃபைன். நான் இப்போ என்ன பண்ணுனா, I want to traverse through the array. For int I which is equal to 0 நம்மளால வைக்க முடியாது, because I நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன். அப்போ count which is equal to 0 and then வந்து count less than or equal to n, then count plus plus. Okay. After this what I need to do na, here previous which is equal to current ன்னு சொல்லி நம்ம அசைன் பண்றோம். previous which is equal to current. current வந்து previous ஓட வேல்யூ என்னவா இருக்கு, 0. அந்த previous ஓட வேல்யூக்கு current அசைன் பண்ணிட்டு if n which is if I வந்து less than n and ஜேயும் லெஸ் தேன் n. இங்க ஏன் நான் வந்து என்னும் அரே ஆஃப் 1க்கு மட்டும் கண்டுபிடிச்சிருக்கேன், அரே ஆஃப் 2க்கு கண்டுபிடிக்கலன்னு கேட்டா, இட் இஸ் வெரி சிம்பிள். தே ஹாவ் மென்ஷன் போத் ஆஃப் தோஸ் அரேஸ் ஆர் ஹேவிங் த சேம் சைஸ். தட்ஸ் வை n என்னவோ அதே தான் வந்து எம்மும் இருக்கு, அரே 2ஓட லென்த்தும் இருக்கும். அப்படின்றதால அரே 2ஓட லென்த்தும் இருக்கும் அப்படின்றதால நான் வந்து அங்க போட்டிருக்கேன். Okay, less than, because it starts with 0, right? Okay. Okay. இப்போ வந்து I வந்து less than n and j வந்து less than n ன்னு சொல்லி கொடுத்திருக்கேன். After this, if arr1 of I which is less than or equal to arr2 of I. ஓகேங்களா? arr2 of I நாலும் ஓகே, ஐனா ஓகே இல்லை, j தான். பிகாஸ் ஒரு I வந்து I வந்து ARR of 1க்கு I have given it wrong. now வந்து நான் less than கொடுத்துருக்கேன். if needed ஏதாச்சும் கண்டிஷன் இருந்துச்சுன்னா நம்ம அப்போ செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ array of I வந்து less than or equal to array of jவா இருந்துச்சு அப்படின்னா current which is equal to ARR1 of I and then வந்து நான் ஐய பிளஸ் பிளஸ் பண்றேன். இப்படியும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ARR of ஐன்னு கொடுத்துட்டு இங்கே I பிளஸ் பிளஸ் கொடுக்கலாம். ஐய ஃபெச் பண்ணிட்டா அதுக்கப்புறம் நமக்கு வந்தா இண்டெக்ஸோட வேல்யூவா பிளஸ் பிளஸ் பண்ணும். ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த கண்டிஷன் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டுவா இல்லைன்னா எல்ஸ் current which is equal to ARR2 of J. ARR2 of J plus plus. ஓகேங்களா? which is post increment. post increment அப்படின்னா என்னது, ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா ஃபெச் பண்ணிக்கும், அதுக்கு அடுத்து வந்து இன்க்ரீஸ் பண்ணும். தட் இஸ் வாட் post increment means. ஓகே ஃபைன். தென் நெக்ஸ்ட் வந்து இஃப் ஐ வந்து லெஸ் தேன் என்னாவும் ஜேவும் லெஸ் தேன் என்னாவும் இருந்துச்சுன்னா இந்த ப்ராசஸ் வந்து ஹேப்பன் ஆகும். இஃப் நாட்
else. ஏதோ ஒரு கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா தானே. இப்போ ஐயும் வந்து லெஸ் தானா இருக்கு, ஜேயும் லெஸ் தானா இருக்குங்கும் போது ரெண்டுமே லெஸ் தானா இருக்கணும். அப்படி இல்லாம இஃப் ஐ வந்து லெஸ் தேன் என்ன இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் ஸ்ட்ரெயிட் அவே வித்தவுட் எனி கண்டிஷன்ஸ் யூ கேன் ஆட் இட் லைக் current which is equal to ARR1 of I plus plus. Okay, if not else current which is equal to which is single R. Current which is equal to ARR2 of J. ஓகேங்களா? ஓகே, இதுக்கு அடுத்து நீங்க வந்து என்ன பண்ணணும்னா you want to return previous plus current. இப்போ வந்து ப்ரீவியஸ் அப்படின்றது என்னன்னா முன்னத்த எலிமெண்ட், கரண்ட் அப்படின்றது கரண்ட் எலிமெண்ட். இதை ரெண்டையும் நான் பிளஸ் பண்ணி வர ஆன்சரை தான் ரிட்டர்ன் பண்ண போறேன். ஹியர் யுவர் அவுட்புட் இஸ் 8 ஆனால் 9 பை. இப்போ இங்க வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டுன்ற கண்டிஷன் நான் பார்த்த மாதிரி இருக்கு, பட் இட் வில் பிரேக் த ரூல். பட் லெட்ஸ் சி 9 9 how it is possible. கண்டிஷன் பிரேக் ஆகாம எப்படி இது வந்துச்சு? ஓகே, லெட் அஸ் சப்மிட் திஸ். நான் இந்த வேல்யூவை அப்படியே காப்பி பண்ணிட்டு சாரி இந்த கோடை நம்ம அப்படியே காப்பி பண்ணிட்டு இன்டெலிஜே போலாம். இன்டெலிஜேல லெட்ஸ் சி நியூ ஜாவா கிளாஸ். வாட் இஸ் த find with sum. Find with the sum. ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த மெத்தடை சிம்பிளி ஆட் பண்ணுவோம். இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா ஐ எம் கோயிங் டு கிரியேட் அ பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின். பப்ளிக் ஸ்டாட்டிக் கண்ட்ரோல் ஜி பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஆஃப் இதில் வந்து 2 அரே நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். இன்ட் ARR1 அண்ட் இன்ட் 2வும் வந்து ஓகே, இது ரெண்டும் வந்து நான் இங்கேருந்தே காப்பி பண்ணிக்கிறேன். 1 2 4 6 1 2 4 6 1 2 4 6 தென் வந்து 1 4 5 6 9 4 5 6 9 4 5 6 9. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு return, right? அப்போ இதை நம்ம ஸ்டாட்டிக்னே கொடுத்துப்போம். ஸ்டாட்டிக்கு it is going to return int result which is equal to with sum of array 1 array 2 இது பண்ணிட்டு ரிசல்ட்டை நம்ம வந்து பாஸ் பண்ணலாம். we will do debugging for this. ஓகே, 9 என்ற அவுட்புட் வந்துருச்சா? நம்ம வந்து இப்போ டீபக்கிங் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து எங்க டீபக்கர் பிளேஸ் பண்ணிடுவோம் இந்த ஃபார் லூப்ல இருந்து. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் தி டீபக்கிங். ஓகே, மியூட்ல இருக்கு. ஐ எம் ரிமூவிங் த மியூட். லெட்ஸ் ஸ்டார்ட். ஓகே, இப்ப கவுண்ட் which is equal to 0. இப்ப என்னோட அரேயோட சைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா which is 4. கவுண்ட் which is equal to 0. இப்ப நான் வந்து உள்ள வரேன். ப்ரீவியஸ் வந்து என்னது 0 அண்ட் கரண்ட் இஸ் ஆல்சோ 0. அப்ப நான் ப்ரீவியஸை கரண்டோட வேல்யூவை ப்ரீவியஸ்க்கு அசைன் பண்ணும்போது ப்ரீவியஸோட வேல்யூ கரண்ட்லி 0. தென் இப்போ இந்த ரெண்டு கண்டிஷன் ஐயும் வந்து லெஸ் தேன் என் தான், ஜேயும் லெஸ் தேன் என் தான். அப்போ வந்து இட் வில் கம் இன்சைட். அண்ட் இப்போ ஏஆர்ஆர் ஆஃப் ஐ அப்படின்றது என்னது 1 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 4 சொல்லி செக் பண்ணும். ஆமாம், அப்போ கரண்ட்டோட வேல்யூ என்னவா இருக்கும்? இட் ஷுட் பி கரண்ட் வந்து 1. அப்போ ப்ரீவியஸோட வேல்யூ இப்போ என்னவாயிடும்? 1 ஆயிடும். again it will come. இப்போ வந்து இப்போ 2 which is less than 4னா இப்போ ப்ரீவியஸோட வேல்யூ என்னவாயிடும்? 2ன்னு மாறிடும். then again it is coming here. இப்போ வந்து
ARR 2 ARR 1 of I ஓட வேல்யூ என்னது which is 2. 4 less than or equal to 4 இருந்தாலும் கரண்டோட வேல்யூ வந்து 4 மாறிடும். அண்ட் தென் ப்ரீவியஸ் ஷுட் பி, இப்போ கரண்டோட வேல்யூ 4, ப்ரீவியஸ் வந்து இப்போ 4 மாறிட்டு எகைன் உள்ள வரும். உள்ள வந்ததுக்கு அப்புறமா இங்க செக் பண்ணும். இப்போ ஐயோட ஐ எங்க 6 வந்து லெஸ் தேன் 4 இல்லை. அப்போ இங்க என்னவாகும்? கரண்ட் which is equal to 4. ப்ரீவியஸ் எகைன் வந்து 4 தான் இருக்கு. தென் இட் வில் கம், இங்க வந்து இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது. இப்போ கரண்டோட வேல்யூ 5 அண்ட் ப்ரீவியஸ் இஸ் கெட்டிங் அசைன் டு 4 + 5. இங்க பாருங்க, ஹியர் இஃப் திஸ் கண்டிஷன் பிகம்ஸ் ஃபெயில், ஓகேவா? ஹியர் ப்ரீவியஸ் அண்ட் கரண்ட் இந்த கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆச்சு அப்படின்னா 4 + 5 which is equal to 9ன்றது எனக்கு அவுட்புட்டாக வந்துருச்சு. லெட் மீ எகைன் ரீடூ த debugging once. somewhere நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம். இப்போ see, let me come here. இப்போ வந்து இந்த கண்டிஷனில் வந்து ப்ரீவியஸ் இங்கெல்லாம் எப்படி மாறுதுன்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். ப்ரீவியஸ் வந்து 4, இப்போ வந்து 4 தான். இப்போ இங்கே தான் நம்ம செக் பண்ணணும். ஜே வந்து 1, I is equal to 3. அப்போ இங்கே வரும்போது ஓகே, இப்போ இங்கே வரும்போது இஃப் யூ see here, இப்போ அரே ஆஃப் ஐயோட வேல்யூ என்ன? 3, 0, 1, 2, 3. 9 வந்து சாரி 6 வந்து லெஸ் தேன் 5 இல்லை. அப்போ அது எங்கே போகுது? நெக்ஸ்ட்டுக்கு போகுது. எல்ஸ் வந்து இங்கே வருதா? அப்போ கரண்டோட வேல்யூ இங்கே பார்த்தீங்கன்னா கவுண்ட் வந்து which is less than or equal to n. இப்போ if you see கவுண்டோட வேல்யூ என்னவா இருக்குன்னா, see கவுண்ட் வந்து it is that loop value, அது வந்து நமக்கு வராது. Here the condition is becoming false. கவுண்டோட வேல்யூ வந்து ஃபால்ஸாக இருக்கு. அதாவது லூப்குள்ளே வரும்போது ஈச் அண்ட் எவ்ரி டைம். ஓகே, இங்கே நம்ம ஏன் வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு கொடுத்தோம், லெஸ் தேன் கொடுக்கல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹியர் வி ஆர் நாட் செக்கிங் த இண்டெக்ஸ் வேல்யூ பேஸ் பண்ணி நம்ம பார்க்கல. எவ்வளோ டைம் என்னோட லூப் ரன் ஆகணும் அப்படின்றது தான் நம்ம பார்த்துருக்கோம். எவ்வளோ டைம் ரன் ஆகணும்னா இட் ஷுட் பி மீடியம். ரெண்டுலேயும் வந்து இந்த ரெண்டோட மீடியம் நான் வந்து என்னோட எலமெண்ட்டை சார்ட் பண்ணியிருக்கேன். சார்ட் பண்ணி I want to fetch the medium element like this. இந்த மாதிரியான மீடியம் எலமெண்ட்டை நான் ஆட் பண்ணும் அப்படிங்கும்போது இஃப் ஐ கிவ் கவுண்ட் லெஸ் தேன் n அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா திஸ் இஸ் சம்திங் நான் என்னோட ப்ரோக்ராம் எவ்வளோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து லூப்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குற கொஷின். ஓகேங்களா? ஸோ அதனால here we are giving less than or equal to. So this less than or equal to is not going to affect any of the conditions and it is not going to throw index out of bound exceptions and all. Okay, that is the reason we are giving less than or equal to. Okay. ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு புரிஞ்சா?
this is something easy because easy, but வந்து இந்த condition, இந்த looping condition மட்டும் நமக்கு தெரிஞ்சா it is easy. Or else வந்து இப்போ நீங்க வந்து simply less than கொடுத்தீங்கன்னா previous and current which is equal to 4 so 4 plus 4 which is equal to 8 வரும். ஓகேங்களா? ஓகே, ரெண்டு ப்ராப்ளம் பார்த்தாலும் கிளியரா பார்த்துருக்கோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ எல்லாருக்குமே வந்து அதே அளவுக்கு இருக்கா? பிகாஸ் ரெண்டு ப்ராப்ளம் தான் அப்படின்னாலும் இட் இஸ் கிளியர் அப்படின்ற அளவுக்கு இருக்கா? Okay, you have started your college a week ago. So what you can do is சிம்பிளி நான் ஆல்ரெடி நிறைய பேருக்கு சொன்னதுதான், ஜஸ்ட் இப்போதான் நீங்க காலேஜ் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா ஒண்ணுமே பண்ணாதீங்க. ஜஸ்ட் ட்ரை டு have a lot, you have your profile like LeetCode, hacker rankலலாம் நிறைய கோடிங் போடுங்க. Geeks for Geeks வந்து நான் இங்க ஷோ பண்றதுக்கான ஒரே ரீசன், இங்க என்னென்ன கம்பெனிஸ் வந்து உங்களுக்கு கால் பண்ணியிருக்காங்க, என்னென்ன கம்பெனிஸ் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் Geeks for Geeksல உங்களுக்கு டீச் பண்றேன். ஆனா கம்பெனிஸ் will expect your profile from LeetCode and HackerRank. ஸோ LeetCode, HackerRankலலாம் as much as possible நீங்கள் வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகேவா? அண்ட் தென் இஃப் பாசிபிள் ஃபர்ஸ்ட் இயரில் நான் வந்து பாசிபிளான்னு கேட்க முடியாது, பட் ஃபர்ஸ்ட் இயரில் உங்களுக்கு என்ன கோடிங் லாங்குவேஜ் இருக்கோ அந்த கோடிங், இப்போ பைத்தன் அப்படின்னா ஜஸ்ட் டேக் சம் பைத்தன் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் ட்ரை டூயிங் இட். அதை வந்து நீங்கள் GitHubல ஆட் பண்ணுங்க. அண்ட் எங்கே ரெஸ்யூம் கொடுக்கும் போதும் நீங்கள் வந்து GitHubோட ப்ரொஃபைல் ஆட் பண்ணணும். அந்த GitHub ப்ரொஃபைலில் இஃப் யூ ஹாவ் worthy projects in that profile நீங்க வந்து கண்டிப்பா வந்து செலக்ட் ஆகலாம். நீங்க ஆஃப் கேம்ப் போனாலும் சரி, ஆன் கேம்ப் வந்தாலும் சரி, வாட் எவர் இட் இஸ். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, எங்க காலேஜ்லயே வந்து LeetCode, HackerRank அண்ட் GitHub மட்டுமே பார்த்து இன்டர்வியூ எதுவுமே வைக்காம சிம்பிளி they have given a high package to that candidates because that is the first and foremost impression for the product based companies. ஓகேங்களா? இப்ப சர்வீஸ், அதாவது வாட் எவர், இப்ப எந்த கம்பெனியா இருந்தாலும் இன்டர்வியூ வைக்காமலாம் எடுக்க மாட்டாங்க. பட் அப்போ வந்து நான் பண்ணப்ப என்னோட ஸ்டடீஸ் அப்ப LeetCode, HackerRank, அதுக்கு அடுத்து GitHub எல்லாம் பார்த்து they just impressed on that profile and they took without having an interview for a very high package. So that's what I'm saying. எப்பயுமே வந்து have your coding platforms be very impressive. ஓகேங்களா? அந்த கோடிங் பிளாட்ஃபார்ம்ஸ்ல எல்லாம் வந்து நிறைய as much of possible கோட்ஸ் போடுங்க டெய்லியும். இப்பதான் நீங்க காலேஜ் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு கோடிங் போட்டீங்கன்னா கூட அட் த எண்ட் ஆஃப் த 4th year you will be going to clear most of this coding questions. GitHubல மிஸ் பண்ணாம, இப்ப நீங்க ஒரு ஜாவா படிக்கிறீங்க அப்படின்னா LeetCode, HackerRank, Geeks for Geeks வந்து இப்போ இண்டஸ்ட்ரியில செக் பண்றாங்களான்னு எனக்கு தெரியாது, பட் LeetCode and HackerRank is very important. அண்ட் வந்து நீங்க பைத்தன் படிக்கிறீங்கன்னா அதுல பைத்தன்ல வந்து ஒரு 4-5 லைவ் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுங்க. தென் வந்து ஜாவா படிக்கிறீங்கன்னா ஜாவால பண்ணுங்க, சி படிக்கிறீங்கன்னா சில பண்ணுங்க. எதெல்லாம் பண்ண முடியுமோ அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணி ஜஸ்ட் அப்லோட் இட் அண்ட் ஹேவ் இட் இன் யோர் GitHub. அதை வந்து கமிட் பண்ணி புஷ் பண்ணி வச்சுக்கோங்க. ரெஸ்யூம் குடுக்கீல மைட் பி 4 இயர்ஸ்க்கு அப்புறம் யூ வில் கனெக்ட் வித் மீ நாட், அதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் ஹாவ் இட் இன் மைண்ட் தட் ரெஸ்யூம்ல try to add those links, LeetCode, HackerRank, and then வந்து GitHub link எல்லாம் ஆட் பண்ணுங்க. and then try to have நீங்க LeetCodeல சால்வ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா உங்களுக்கு கோல்டன் பேட்ச் அந்த மாதிரிலாம் தருவாங்க, அதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. those are all very important for getting placed. உங்க காலேஜ் எப்படிப்பட்ட காலேஜ் ஆகனாலும் இருக்கலாம், பட் வந்து உங்களோட ஸ்கில்ல நீங்க ஸ்டாண்ட் அவுட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க. அவ்வளவுதான். ஓகேங்களா? ஓகே, so do we guys have any doubts or else can we wind up the session?
இந்த கொஸ்டினுக்கு ஐ திங்க் I'm not the correct person to answer correctly because எனக்குமே வந்து அவ்வளோவா வந்து இண்டஸ்ட்ரியில் எது இப்போ நான் வந்து ஜாவாவில் ஒர்க் பண்ணுறேன். ஸோ வித் மை நாலேஜ் ஐ எம் டீச்சிங் யூ ஜாவா. பட் இந்த கொஸ்டினுக்கு ஃபார் ஷுர் நான் வந்து ஒரு பர்ஃபெக்டான ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு வந்து உங்களுக்கு சொல்கிறேன். பிகாஸ் பைத்தன் இஸ் ஆல்சோ தேர் இன் த இண்டஸ்ட்ரி. இப்போ நம்ம வந்து ஏஐ பண்ணணும் அப்படின்னா பைத்தன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ பைத்தன் இஸ் ஆல்சோ தேர். ஸோ தட்ஸ் த ரீசன் நான் ஜாவா பேக்ரவுண்ட் அப்படின்றதால ஜாவாக்குள்ளே இருக்கேன். பைத்தன் வந்து ஏஐ ரிலேட்டட் ஸ்டப்ஸ் படிக்கணும், லேர்ன் பண்ணணும், அதுக்குள்ளே அப்டேட்டாக எடுக்கிறணும் அப்படின்னா பைத்தன், C++ எல்லாமே வந்து எவ்ரி திங் இஸ் இன் பேரலல். பட் இந்த கொஷின் நான் வந்து எடுத்துட்டு ஐ வில் கிவ் யூ ஆன்சர் ஆன் டுமாரோ செஷன். Still, I am also a little confused on this. So, ஆனால் வந்து இன்டர்வியூஸ்லலாம் வந்து நான் பார்த்த வரைக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நான் ஒரு ப்ராப்ளமை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா ஹியர் இட் வில் ஷோ ரைட் ஜாவாவில் பண்ணுறீங்களா, C++ல பண்ணுறீங்களா, பைத்தனில் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூஸ்லேயே இந்த மாதிரி வந்து செலெக்ஷன்ஸ் இருக்குது. நான் அட்டன் பண்ண வரைக்கும் இந்த மாதிரி செலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அதில் பண்ணிக்கலாம். இஃப் யூ ஆர் சூஸிங் ஃபார் அ ஜாவா, அவங்க வந்து ஜாவாவில் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க உங்ககிட்ட இருந்து. இஃப் யூ ஆர் சூஸிங் அ C# பேக்ரவுண்ட் அப்படின்னா C++, அந்த C++னா C++ பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணுங்க அப்படிம்பாங்க. பைத்தன்னா பைத்தனில் கோட் போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தட் இஸ் வாட். பட் தேர் இஸ் நோ ஸ்பெசிஃபிக் திங்ஸ் லைக் அவங்க ட்ராப் டவுனில் எல்லா லாங்குவேஜும் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்க. Let's wind up the session for today. And I will come up the perfect answer tomorrow, and then let's see on tomorrow's session, day 6 tomorrow. Okay, thank you. Bye bye.